ஒவ்வொரு சிவபக்தர்களும் பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு செயல் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடும்பாலூரில் தாங்க. இந்த கொடும்பாலூரே வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தோட தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒரு ஊர். ஆனால் இங்கே குப்பைமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரசியோடைய சிற்பமும் அதே போல் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி இதனுடைய உயரம், இதோடைய அளவு வச்சு பார்க்குறப்பே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரம் கொண்ட இருக்கிற பிரம்மபாகமும் விஷ்ணு பாகமும் மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அளவுடைய ஒரு சிவலிங்கம் மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையிலையும் அதற்கு பக்கத்தில் பின்னாடி வந்து ஒரு சிற்பமும் அதே போல் இந்த இடத்துல அவ்வளோ அழகான ஒரு அரசியோட சிற்பம் கைகுப்பி வணங்கின மாதிரி இங்கே ஒரு சிற்பம். அதற்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதனுடைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் தான் இருக்குது. ஆனால் இதனுடைய வடிவமைப்பே வச்சு பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம் கிட்டத்தட்ட 4 அடி இருக்குங்க. 4 அடி உயரம் கொண்ட அற்புதமான ஒரு சிற்பம் குப்பைமேட்டுக்கு பக்கத்தில் மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் இருக்குது. இந்த காணொலியை முடிந்தவரை அனைவருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இதை மிக 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 விரைவில் இந்த சிவலிங்கத்தை நம்ம மேலே எடுத்து வச்சு வழிபாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் இப்படி இருக்கிறது ரொம்ப 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 வேதனையான ஒரு செயல். இதன் மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன், மிக விரைவில் இந்த சிவலிங்கத்தை நம்ம மூலியமாக இதை மேலே எடுத்து வழிபாட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம். நிச்சயம் நடக்கும். இந்த காணொலி அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழி.